வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம விளக்கேற்றும் பொழுது, அதாவது விளக்கு டெய்லி தினசரி நாம் ஏற்றுறோம். அந்த விளக்கு ஏற்றும் பொழுது அதற்கு நாம் எந்த எண்ணெய் பயன்படுத்துவோம், அந்த எண்ணெய் பயன்படுத்தினால் நமக்கு என்ன பலன் மற்றும் எந்த எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது என்பதை நாம் நம்மளுடைய வீடியோவில் விரைவாக பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். நாம் நம்மளுடைய சேனலில் பல டிவோஷனல் வீடியோஸு, தாந்திரிகள் மற்றும் மாந்திரீக முறைகள் மற்றும் மந்திர ஜபங்கள் மற்றும் நாம ஜபங்கள் அனைத்தையும் நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையின்படி நாம் இன்றைக்கி வீட்டில் அல்லது கோவிலில் விளக்கேற்றும் பொழுது எந்த எண்ணெயை பயன்படுத்தினால் நமக்கு நன்மை பயக்கும் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணிக்குள் நாம் வீட்டில் விளக்கேற்றினால் பல நன்மைகள் கூடும். அதேபோல் மாலையில் பிரதோஷ காலத்தில், அதாவது பிரதோஷ காலம் என்றும் சொல்லப்படுகின்ற 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே விளக்கேற்றினால் மிகவும் நல்லது, அதாவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும், பல நன்மைகள் கூடும் என்பது சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது. அதாவது நாம் விளக்கு ஏற்றும் பொழுது ஒவ்வொரு எண்ணெயிலும் ஏற்றும் பொழுது ஒரு விதமான பலன்கள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் மற்றும் ஜோதிடங்கள் கூறுகின்றது. வீட்டில் விளக்கேற்றும் பொழுது இலுப்பை எண்ணெய் பயன்படுத்தவே கூடாது. இலுப்பை எண்ணெய் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கோயில்களில் இலுப்பை எண்ணெய் ஏற்றி சிவனை வழிபட்டால் கடன்கள் தீரும். இலுப்பை எண்ணெய் கோவிலில் மட்டும் ஏற்ற பயன்படுத்தலாம். இலுப்பை எண்ணெய் கோயில்களில் சிவபெருமானுக்கு ஏற்றி நாம் வழிபடும்போது நமக்குரிய இருக்கும் கோடி கடன்களும் அடையும், கடனே இருக்காது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. சாஸ்திரப்படி நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினால் ஆரோக்கியம் கூடும். நம்முடைய ஆரோக்கியம், உடல் பலம், நோய் நொடி இல்லாமல் வாழ்வு கிட்டும். அதாவது நல்லெண்ணெய் ஊற்றி நாம் விளக்கேற்றும் பொழுது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. விளக்கெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினால் மதிப்பும் மரியாதையும் கூடும் என்று கூறுகிறது. அதாவது விளக்கெண்ணெய் ஊற்றி நம்ம தினசரி விளக்கு ஏற்றும் பொழுது நமக்கு மதிப்பு இல்லாதவர்கள் கிட்ட இருந்து நமக்கு மதிப்பு மரியாதையும் கூடும் என்று கூறப்படுகிறது. தேங்காய் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினால் முகத்தில் மற்றும் பேச்சில், அதாவது கம்பீரம் மற்றும் வசீகரம் கூடும் என்று கூறப்படுகிறது. முகத்தில் வசீகரம் மற்றும் பேச்சில் கம்பீரம் மற்றும் தைரியமான பேச்சு மற்றும் முகத்தில் வசீகரமான முகம் கூடும் என்பது ஒரு ஐதீக கருத்து. செயலில் வசீகரம் கூடும் மற்றும் மனதில் உள்ள வீண் குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் உள்ள வீண் பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம். வேப்ப எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றினால் வீட்டில் அமைதி கூடும். அதாவது வீட்டில் தினசரி சண்டை சச்சரவுகள் மற்றும் அமைதியின்மை இருக்கும் இடத்தில், மனக்குழப்பங்கள் இருக்கும் இடத்தில் வேப்ப எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வந்தால் அந்த இடத்தில், அந்த குடும்பத்தில், அந்த வீட்டில் அமைதி நிலவும் என்று சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது. நெய் கொண்டு விளக்கேற்றினால்
செல்வம் மற்றும் சகல ஐஸ்வர்யம் கூடும் என்பது ஐதீகம். எனவே நாம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்ற முடிந்தால் விளக்கேற்றுங்கள். அப்படி இல்லை என்றால் மாலை பொழுது 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள விளக்கேற்றினால் பல நன்மைகள் மற்றும் பலவிதமான பலன்களை நாம் பெறலாம். அதாவது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது ஒரு வகை பலன்களை நாம் அடையலாம். மற்றும் மாலை நேரத்தில் அதாவது பிரதோஷ காலத்தில் நாம் விளக்கேற்றும் பொழுது 6 மணிக்குள்ளவே விளக்கேற்றினால் நமக்கு ஒரு விதமான அபூர்வமான பலன்கள் நமக்கு கிட்டும் என்பது சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது. சரி அன்பர்களே, நாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? அதாவது விளக்கேற்றும் பொழுது நாம் எந்த எண்ணெய் பயன்படுத்தலாம், அந்த எண்ணெய் பயன்படுத்தும் பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்த்தோம். மற்றும் எந்த எண்ணெய் நம்ம வீட்டில் பயன்படுத்தவே கூடாது என்பதையும் நாம் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். பொதுவாகவே வீட்டில் எப்பொழுதும் நாம் விளக்கு ஏற்ற வேண்டும். காலையிலும் சரி மாலையிலும் சரி எப்பொழுதுமே அந்த வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்ற நம் குடும்பத்தில் சகல துன்பங்கள் மற்றும் வீண் பிரச்சனைகள் நீங்கும் என்பது ஐதீகம். எந்த இடத்தில் ஒளி இருக்கிறதோ அங்கு இறைவன் இருப்பான் என்பது நம்பிக்கை. இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாகிற போது அந்த ஒளிச்சுடர் வீட்டில் பரவும்போது அங்கு இறை வாசம் செய்கிறார் மற்றும் இறை உணர்வு நமக்கு கூடும். ஒளிச்சுடர் இருக்கும் பொழுது, தீபம் எரியும் பொழுது அங்கு இறை ஆற்றல் அதிகமாகவே இருக்கும். இறை சக்தி மற்றும் இறை ஆற்றல் அந்த வீட்டில் நிரம்பி வழிவதை நாம் கண்கூடாகவே காணலாம். ஆகவே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று நெய் தீபம் வீட்டில் ஏற்றி வழிபட்டால் அந்த வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் கூடும் என்பது ஐதீகம். மற்ற நாட்களில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். சரி அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் மற்றும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நம்ம வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். இதன் மூலம் நமக்கு ஒரு புண்ணியம் கிட்டும். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.